அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜாதகத்தில் பொருளாதார வளர்ச்சி, அதாவது பண வரவு எப்படி இருக்கும், ஒருத்தருக்கு எந்தெந்த காலகட்டத்திலலாம் பணம் வரும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு இருக்குது. ஒரு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் ஒரு லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் ஒன்றா இணைஞ்சிருப்பது பொருளாதாரத்துக்கு ஒரு சிறப்பான யோகத்தை தருது. காலபுருஷ லக்னம்னு சொல்லக்கூடிய மேசத்துக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரனும் 11ஆம் அதிபதியான சனியும், காலபுருஷ லக்னம்னு சொல்லக்கூடிய மேசத்துக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரனும் 11ஆம் அதிபதியான சனியும் ஒன்றா இணைஞ்சிருப்பதும் ஒரு யோகத்தை தருது. அப்போது காலபுருஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரனும் ஒரு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியான கிரகமும் ஒன்றா எப்பெல்லாம் கோச்சாரத்தில் இணைகிறாங்களோ அப்பெல்லாம் ஒரு மனிதனுக்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக தருது. ஒரு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதியான சனியும் 2ஆம் அதிபதியான கிரகமும் 11ஆம் அதிபதியான சனியும் எப்பெல்லாம் கோச்சாரத்தில் ஒன்றா இணைகிறாங்களோ அப்பவும் ஒரு மனிதனுக்கு பணவரவுக்கான யோகத்தை தருது. ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இணைஞ்சிருந்தா எவ்வளோ சிரமத்தில் இருந்தாலும் தன்னோட தேவைக்கு பொருளாதாரத்தை கண்டிப்பாக உருவாக்கிடும். தன் தேவைக்கு பணவரவு அது கண்டிப்பாக கொடுத்துரும். சனி சுக்கிரன் சேர்க்க ஒரு ஜாதகத்தில் இருந்தாவே பொருளாதார யோகத்தை தரும். அது மாதிரி ஒரு லக்னத்துக்கு 2-11 கூடிய கிரகங்கள் ஒன்றா இணைகிற காலத்தில், கோச்சாரத்தில் ஒன்றா இணைகிற காலத்தில், ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லக்னம்னு எடுத்துக்குவோம். அந்த சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியே புதன், 11ஆம் அதிபதியும் புதன். அவர் எப்பெல்லாம் கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துக்கோ 11ஆம் இடத்துக்கோ வர்றாரோ அப்பெல்லாம் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணிட்டு தான் போகுது. ஒரு விருச்சிக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் அதிபதியான குரு, 11ஆம் அதிபதியான புதன் எப்பெல்லாம் கோச்சாரத்தில் குரு புதன் ஒன்றா இணைகிறாங்களோ அந்த காலத்திலையும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேன்மையை தருது. காலபுருஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரனும் 11ஆம் அதிபதியான சனியும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருந்தால் பொருளாதாரத்தில் யோகத்தை தரும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் கோச்சாரத்தில் ஒன்று இணைகிற காலத்திலையும் பொருளாதார யோகத்தை தருது. 2-11 நின்ற கிரகம் தசாபுத்தியாக வர்ற காலத்திலையும் பொருளாதாரத்தில் யோகத்தை தரும். அப்போ ஒரு ஜாதகத்தில் பொருளாதார வரவுக்கான வாய்ப்பு இருக்கான்னா 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்த்து தன்னோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத கட்டாயம் நிர்ணயம் பண்ண முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறைய நண்பர்கள் ஜாதகம் அனுப்பி நிறைய சந்தேகத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிறைய நண்பர்கள் பதிவு பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் எடுத்து தான் உங்களுக்கு பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்கள் பலன், உங்கள் கேள்விக்கு பதில் கட்டாயம் போடப்படும். காத்திருந்து பலன் தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட ஜாதகம் பார்த்த நபர்கள் தங்களுடைய சந்தோஷத்தையோ அல்லது தன்னிடம் பார்த்த நல்லதையோ தவறையோ இருந்தால் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.